ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த சாயப்பாவின் வாக்கை நம்பிக்கையோடு கேட்ட ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக நீயே சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் உன்னை வந்து சேரதான் போகுது. நீ செய்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்ற எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். சுட்டெரிக்கும் சூரியனை யாருக்கும் பிடிக்கலை ரசிக்கலைங்கிறதுக்காக சூரியன் வராமலா இருக்குது. வெயில் காலத்துலேயும் வருது, மழை காலத்துலேயும் அது வந்து அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் நீ செய்யும் செயல்களை யார் பாராட்டினாலும் ரசிக்கலைனாலும் உன்னை பற்றி பேசினாலும் பேசாட்டியும் நீ பாட்டுக்க உன் வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ கண்ணீர் சிந்தும் போதும் கவலைப்படும் போதும் யாரும் வந்து உன் கண்ணீரை தொடச்சி உன்னை சிரிக்க வைக்க வரமாட்டாங்க. ஆனால் நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட தெரியாமல் நடந்துருச்சுன்னா அதை பற்றி விமர்சிப்பதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து கைகூடி ஓடி வரும். அதனால் நல்லதை பார்க்காத கெட்டதை மட்டுமே பெருசாக பேசக்கூடிய இந்த மனிதர்களின் செயல்களை நினச்சி நீ ஒருபோதும் எதையும் யோசிக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா கவலைகளுக்கு முடிவு இல்லாமல் போயிடுமேன்னு செல்லமே. நேற்று நடந்தது நேத்தோடு முடிஞ்சு போச்சு. அதை பற்றி இன்னைக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறதல்லவா, அதன் மீது கவனம் செலுத்து. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் நேரத்தை தான் எடுத்துக்கும். தேவையில்லாமல் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி உன்னுடைய செயல்களையும் கடமைகளையும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கான நல்வழிகளை காட்டுறேன். பணமும் சரி, பேரும் புகழும் நல்ல பேரும் சரி, நல்ல முறையில் சேர்த்து வச்சா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். பேரையும் புகழையும் நல்ல செயல்களை செஞ்சு சம்பாதிச்சு வச்சுக்கோ. நேர்மையான ஒழுக்கமான உழைப்பை கொடுத்து நல்ல முறையில் பணத்தை சம்பாதிக்கும் போது அது கடைசி வரைக்கும் உனக்கு கைத்தாங்கலாக இருக்கும் என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களில் நான் உனக்கு தோல்வியை கொடுக்குறேன்னா அது நீ துவண்டு போய் விழுகணுன்றதுக்காக அல்ல. நீ தனிமையில் இருந்து தவிக்கக்கூடாது. தோல்வியை அடைச்சி பார்த்து அதன் மூலமாக அனுபவங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்கணுன்றதுக்காக தான். மனிதர்கள் எப்போதும் எதையாவது உன்னை பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ கூடாது என் செல்லமே. அறியாமையாலோ ஆசையாலேயோ கோபத்தினாலேயோ பொறாமையாலதோ மனிதர்களுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போகுது. இந்த நாளுமே உனக்குள்ளே இருக்காம உன்னை நெருங்காம நீ பார்த்துக்கோ. எல்லா செயல்களையும் நம்பிக்கையோட நல்ல விதமாக செய்ய பழகு. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சதற்கு நேர்மாறாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்காக நீ கவலைப்படாத. கோடியில் ஒருவனாக நீ வாழ்கிறாய். உனக்குன்னு பெருசாக சொத்து இல்லை. உனக்குன்னு பணக்கார அப்பா எதையும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கவும் இல்லை. நீ கீழே விழுந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் உனக்காக தூக்கிவிட சொந்தங்களும் வந்து நிற்க போகிறதில்ல. இருந்தாலும் தனி ஆளாக நின்று தைரியமாக முன்னேறணுன்ற எண்ணத்தோடு இருக்க. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உனக்காகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றியாக வந்து சேரும் அளவுக்கு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா கவலைகளையும் தாண்டி உன் வலியையும் வேதனையும் மறந்து நீ வாழ்க்கையை வெற்றி பெற்று வாழ தயாராகு. எந்த ஒரு தேவைகளும் இல்லாமல் மனிதர்கள் உன் பக்கத்தில் பக்க பலமாக வந்து நிற்பாங்கன்னு மட்டும் நீ நினைக்காதே என் செல்லமே. சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் உன் நிழலே உன் கூட இருக்கும். அதே போல தான் காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தங்கள்லாம் உறவுகள்ன்ற பேரில் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அது எப்போ உன்கிட்ட இல்லைன்னு தெரிய வந்தாலும் உன் மூலமாக அவங்களுக்கு எந்த உதவியும் ஒன்றால் செய்ய முடியாது, நீ வந்து எதையும் செய்ய முடியாதுன்னு தெரிய வரும்போதே
அவங்க உன்னை விட்டு காத தூரம் காணாமல் போயிடுவாங்க. அதனால் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதை நினச்சி நீ நொந்து போகாதே. ஏமாத்திட்டு போனவங்கள நினச்சி எதிர்காலத்தை நீ தொலைச்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏமாற்றியவர்கள் மனசில் குற்ற உணர்வு வந்து கடைசி வரைக்கும் ஏண்டா உன்னை விட்டு விலகி போனோன்னு நினச்சி சாகிற அளவுக்கு ஏங்கி ஏங்கி உன்னையே பார்த்து வியக்கிற அளவுக்கு நீ அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும். நீ எதுக்காகவும் யாரிடமும் அழுது புலம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கஷ்டத்தில் உன் கூட யார் துணையாக இருந்தாலும் அவர்களை காலம் முழுக்க நீ மறக்கக்கூடாது. சில இடங்களில் சில பேர் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். மற்றவங்க எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருக்கணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதை விட அருமையாக நல்லபடியாக நான் உன்னை வாழ வைக்கிறேன். நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து இறங்கி போய் அவமானப்படணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கவும் வேண்டாம். நீ எப்போதும் தைரியமாக நிமிர்ந்து நில்லு. நீ பொய்யை தான் சொன்னான்னு சொல்லி அடுத்தவங்க உன் மேலே பழி போட்டாலும் குற்றம் சாட்டினாலும் உனக்கு சாபமிட்டாலும் நீ சொன்னது உண்மையா பொய்யா, நீ செய்கிறது சரியா தவறான்னு உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை பற்றி உனக்கு தெரியாத இதையும் மற்றவங்க மனிதர்கள் உன் வாழ்க்கையில் சொல்லிடவும் முடியாது, செஞ்சிடவும் முடியாது. நீ தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறோங்கிறதுல கவனமாக தெளிவாக இருக்கணும். உன் அன்புக்கு அருகதை இல்லாத இடத்துல உன் மதிப்பை புரிஞ்சிக்காத மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்தி ஏமாந்து போகாதே. எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு செய்ய பழகு. பெற்றவங்க பிள்ளைகளை கஷ்டமே தெரியாமல் வளர்க்கணும்னு நினச்சி வேலையும் சொல்லாமல் வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்காம சுகமாக சொகுசாக வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க கேட்குறதுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்படி பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கஷ்டத்தையே என்னான்னு தெரியாமல் வளர்த்துட்டு அப்புறமா அவங்க பெற்றவங்க அருமையை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, பெற்றவங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, பெற்றவங்க கூட சண்டை போடுறாங்கன்னா தப்பு யார் மேலே இருக்குன்னு யோசி. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அந்த தவறை செஞ்சிடாத. பிள்ளைகளுக்கு என்னதான் நீ கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துதான் நாளடைவில் உலகம் மாறும்போது அவங்களுக்கு வயசு ஆகும்போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரும்போது நீ அவங்களுக்கு செஞ்சது எல்லாமே நல்லதுக்கு தான், நன்மைக்கு தான்றத உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வேணும்னா நீ அவங்கள கஷ்டப்படுறதை பார்த்து உன் மனசு தாங்காமல் துடிக்கலாம். ஆனால் நீ அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து கஷ்டத்திலேயே வச்சு வளர்க்கும் போது தான் நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்றதுக்கு ஏற்ற திறமைகளை அவர்கள் பெற முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத கஷ்டங்களையா உன் பிள்ளைங்க பார்த்துட போகிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வரட்டும்னு கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக தான் விட்டு புடி. அவங்க எல்லா கஷ்டங்களையும் மழை போல் பெருசாக பார்த்து பிரமிக்காமல் எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து கடந்து வரட்டும். அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையே லேசாக சுலபமாக ஆயிடும். இந்த கஷ்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் பிள்ளைகளை நீ சுகமாக சொகுசாக வளர்க்கணும்னு நினைக்காத. எல்லாத்தையும் சொல்லிக் கொடு, எல்லாத்தையும் கற்றுக் கொடு, எல்லாத்தையும் அவங்க கண்ணு முன்னாலேயே பார்க்க விடு. அதில் கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்து அதை செயலாக்க பழகு. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யார் ஜெயிப்பாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்கிறது வீரம் அல்ல. நீ யாருக்கு துணையாக நிற்கிறியோ அவங்களை ஜெயிக்க வைப்பது தான் உண்மையான வீரம். எப்போதும் உண்மை எங்கே இருக்கோ, நேர்மை எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீ இருந்து சரியாக உன் வாழ்க்கை வாழ தயாராகு.